ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எப்போவுமே காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுருவேன். இப்போ கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால தான் வெளியே வந்து கோலம் போடல. இன்றைக்கி திருக்கார்த்திகை இல்லையா? ஸோ இந்த விளாக் எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை காலத்தில் எப்படி வந்து வீட்டில் வந்து இந்த குட்டீஸ் வச்சுட்டு சமாளிக்கிறது, அப்புறம் பரணி தீபம் வந்து இந்த விளாகில் நான் போட்டிருக்கேன். ஸோ எப்போவுமே நம்ம வீட்டை வந்து ரொம்ப வந்து சுபிக்ஷமாக மங்களகரமாக வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். அதே போல் சஷ்டி ஒரு செவ்வாய்க்கிழமை சஷ்டியில் கிருத்திகையிலலாம் வந்து நான் வெத்தலை தீபம் போட்டு விளக்கேற்றுறது பழக்கமாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டு வெளியே வெத்தலை கொடி நிறைய இருக்கிறதுனால நான் வெத்தலை தீபம் போட்டு ஏற்றுறேன். எங்கள் வீட்டில் வெத்தலை நிறைய இருக்குது, அதனால் நான் இது போல் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் சஷ்டியில் ஏற்றினாலே ரொம்ப நல்லது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் அதுவே நமக்கு நல்லா பழகிடும். எப்போவுமே கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் நம்ம கூடவே இருக்கும்போது எல்லாமே நல்லா சக்ஸஸாக நடக்கும்னு நான் நினைப்பேன். ஸோ பூஜை ரூம் வந்து எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். 2 வீக்ஸ் ஒன்ஸ் பாத்திரம் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ தேர்ஸ்டே மார்னிங் காலையில் செம்ம மழைங்க. அன்றைக்கி ஸ்கூல் லீவ் இல்லையா எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ காலையில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் எழுந்துட்டு ஜன்னல்லாம் திறக்கும் போது இப்படி தான் கொட்டி தீர்த்துட்டு இருந்தது மழை. அதுக்கப்புறம் ஒரு 7:30 ஸ்கூல் லீவுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் லீவ் விட்டால் இவங்களை வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம ஏரியாவில் இப்படி தான் குளம் போல் தண்ணி எல்லாம் தேங்கி நிற்கும், வெளியே போகவே முடியாது. நான் காலையிலே எழுந்ததுனால அந்த சமையல்லாம் அப்பயே முடிச்சுட்டேன். தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு சாதம் வச்சுட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கிளைமேட்க்கு வந்து கொஞ்சம் சுட அப்பப்போ டீ குடித்தோம்னா தான் நமக்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ சமையல்லாம் பண்ணும்போதே நமக்கு வந்து பசிக்கும் இல்லையா காலையில், அதனால் ஒரு கிளாஸ் டீ எப்பவும் போல் குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் குக்கிங்கையும் முடிச்சிட்டேன்னா என் பசங்களோட அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது படிக்கவோ எழுதவோ சொல்லி கொடுப்பேன். அப்படி இல்லைனா என்னோடய வேலை ஏதாவது பார்ப்பேன். ஸோ நானும் வெளியே வந்து பார்த்தா சின்ன தூரலாக போட்டுகிட்டே தான் இருக்குது, விடவே மாட்டேன்ற மாதிரி இப்படி தான் இருக்கும் கிளைமேட். ஆனால் நேச்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப ஜில்னஸாக இருக்குமா, ஸோ ஏசியே தேவையில்லை. நம்ம ஊட்டியில் இருக்கப்போல் குளுன்னு தான் இருக்கும். அப்புறம் என்னோடய ஒர்க்கு நான் ஏதாவது பண்ணணும், போர் அடிக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு பேங்கிள்ஸ் ரெடி பண்ணிகிட்ருப்பேன். அப்போ என் கிட்ஸ் என் கூடவே இருக்காங்களா, ஸோ ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி அவங்க அம்மா நான் ஸ்டோன் ஓட்டுறேன், நான் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம தான் நல்லா செய்வோம்னு நினைக்கவே கூடாது. நம்மளை விட பர்ஃபெக்டாக செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நான் வந்து என் பசங்க எப்படி செஞ்சாலும் ஓகே தான், நான் அவங்க செய்ய கற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு எல்லாமே கற்று தருவேன். ஸோ என் பையன் கூட பாருங்களேன், ஃபஸ்ட்டு தப்பாக ஓட்டினான், அப்புறம் சரியாக ஓட்டினான், அதுக்கப்புறம் பர்ஃபெக்ஷனாக ஓட்ட கற்றுக்கிட்டான். குழந்தையாக இருந்தாலுமே நம்ம சொல்கிற விஷயம் அவங்க பிரெயினில் வந்து ஷார்ப்பாக ஏறும். நல்ல விஷயத்தெல்லாம் நம்ம சொல்ல அவங்க இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. இது வந்து அவங்களுக்கு தொழில் கிடையாது, இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான், ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இந்த லீவ்லலாம் இவங்களை எப்படி சமாளிக்கணுன்றதுக்கு இது ஒரு சின்ன ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி கொடுத்தா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து செய்கிறாங்க. எவ்வளோ நேரம் டிவி பார்ப்பாங்க, எவ்வளோ நேரம் படிப்பாங்க, எவ்வளோ நேரம் ட்ராயிங் பண்ணுவாங்க. நான் பண்ணுற விஷயத்த அவங்க கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க தப்பாக பண்ணாங்கன்னா அதை நானே கரெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி போச்சு. அந்த மழையில் வீட்டுள்ளே இருந்தால் என்ன பண்ண முடியும், சம்டைம்ஸ் கரண்ட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, உள்ளே வந்து ரொம்ப போர் அடிக்கும் எங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி சின்ன ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். இந்த மாதிரி பேங்கிள் செட்டு 3 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மணி நேரமாக இந்த 2 செட்டு பேங்கிள் தான் நாங்கள் ரெடி பண்ணவே முடிஞ்சுது. ஏன்னா இதுக்கு த்ரெட்டு சுற்றணும், த்ரெட்டு காயணும், அதுக்கப்புறம் ஸ்டோன் ஓட்டணும். ஸோ விளக்கெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நைட்டு ஈவினிங்க்கு பரணி தீபம் ஏற்றிடுவோம். அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற இடம் எப்போவுமே இருள் சூழ்ந்து இருக்கக்கூடாது. நம்ம போகிற நரகத்துக்கு போகிற வழி பாதை ஃபுல்லாக இருட்டாக இருக்கும்னுவாங்க. அந்த பாதை ஒளி வீசணும்னா நம்ம சிவபெருமானை நோக்கி பரணி தீபம் ஏற்றணும், அது ரொம்ப நல்லது. ஸோ வாசல்லாம் கழுவி விட்டுட்டு கோலம் போட்டேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் மழை இல்லை. இந்த தீபம் பஞ்சபூதங்களை நோக்கி நம்ம ஏற்றுறது. ஸோ 5 விளக்கை எந்த திசையில் வேணால் வச்சு நீங்கள் ஏற்றலாம். வாசலில் 2 விளக்கு, உள்ளே வந்து பூஜை ரூமில் 5 விளக்கு நம்ம ஏற்றணும். ஆனால் அந்த ஏற்றுற விளக்கை வெளியே இருந்த 5 பூதங்களை நினச்சி நம்ம ஏற்றி உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. இது நம்ம வீட்டுக்கும் ரொம்ப நல்லது, நம்ம முன்னோர்களுக்கும் நல்லது, பித்ரு சாபம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 5 விளக்கை எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு வெளியே இருந்து ஏற்றி உள்ளே கொண்டு வரணும். ஸோ வாசல்லாம் கோலம் போட்டுட்டேன்.
ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம விளக்கேற்றுறோம், கற்பூரம் ஏற்றுறோம், எதுவாக இருந்தாலும் வாசல்லேருந்து ஏற்றி உள்ளே வரணும்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை தான் எப்போவுமே நிலவாசலில் போட்டெல்லாம் வைப்பேன். ஸோ வியாழக்கிழமை தானே வாசல்லாம் ஆல்ரெடி கழுவி விட்டுட்டேன். கோலம் மட்டும் போட்டுட்டு பூவெல்லாம் போட்டு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்குவேன். அதனால தான் வைக்கல. ஸோ 2 விளக்கு ஏற்றிட்டேன். இதுவே எவ்வளோ நேரம் காற்றடிச்சா அணைஞ்சிரும். ஸோ ரொம்ப நேரம் எரிஞ்சுது. காற்று இல்லை, மழை தானே, அதனால் அது விளக்கு அழகாக எரிஞ்சுது. ஸோ பாப்பா கிட்ட வந்து 5 விளக்கு ஏற்றி பூஜை ரூமில் கொண்டு போய் வைமா அப்படின்னு சொன்னேன். எப்போவுமே அவளுக்கு இந்த விளக்கேற்றுறது சாமி கும்பிட்றதெல்லாம் பிடிக்குன்றதுனால அந்த அம்மாவே கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டாங்க. அது வந்து அப்படியே மலை ஏறிடும், அதுவே மலை ஏறிடும். ஸோ பத்தி மட்டும் ஏற்றி வச்சிட்டோம். இதுதான் வந்து நாங்கள் சாமி பாட்டு போட்டுட்டு அண்ணாமலையார் கோவில் அங்கே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க இல்லையா, ஸோ அது போல் நம்ம வீட்டில் நம்ம சிவனை நோக்கி நம்ம ஏற்றி வச்சிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப கடவுள் பக்தியாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி நல்ல நாளில் வந்து நம்ம வீட்டை சுபிக்ஷமாக வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மங்களகரமாக இருக்கணும். வாசல்லேருந்து உள்ள வரைக்கும் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு வாசல் எந்த அளவுக்கு மங்களகரமாக அழகாக இருக்கோ அந்த வீடு வந்து கோவில் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பிரதிபலிக்கிற விஷயமாக தான் இதை நான் சொல்கிறேன். இப்போ பூஜை ரூமுமே எப்போவுமே கோவில் மாதிரி வச்சுக்கணும். நல்ல குட் வைப்ஸ் வீட்டில் இருக்க நமக்கு கெட்ட சிந்தனைகள், கெட்ட பிரச்சனைகள், தடங்கல்கள், சண்டைகள்லாம் வராமல் இருக்கும். அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இட்லியும் சாம்பாரும் தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு சாம்பார் சொல்கிறேன். பைத்தம்பருப்பும் துவரம்பருப்பு, அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா குக்கரில் மசிய வச்சுட்டு நீங்கள் இந்த அரைக்கிறோம் பார்த்தீங்களா, தனியா, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், பெருங்காயம், வெந்தயம் போட்டு நல்லா அரைக்கணும். இந்த பவுடர் தான் இந்த சாம்பாருக்கு வந்து நல்ல அரோமா கொடுக்கும். ஸோ இந்த பவுடரை எடுத்து வச்சுட்டு சாம்பார் கொதிச்சதான் அந்த பவுடரை போட்டுட்டு நீங்கள் நெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து அதில் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடி தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ எப்பயும் போல் இங்கே தண்ணி தேங்கி இருந்தால் காலையிலே இந்த வாத்து கூட்டம் வந்து அழகாக வந்து குளிக்கும். ஸோ அதோட இந்த விலாகை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுங்க லைன் ஃபார்ம் பண்ணி வருது பார்த்தீங்களா, அந்த ஆள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அதுபடி அதுங்க நடக்கும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது காலையிலே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கார்த்திகை தீபம் விலாகில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.